எல்லாருக்கும் வணக்கம். ஒன் செகண்ட் நான் இந்த மெயில் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது, எல்என்டிலேருந்தே எனக்கு கால் லெட்டர் வந்திருக்கு, இன்டர்வியூ கால் அப்படின்ட்டு. நான் ஒரு எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருந்தால் அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேர்ஃபுல்லாக படிங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, நானும் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூ டேட் என்றைக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸு, சேல்ரி அலௌன்ஸு, அதெல்லாம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, ஆஃபீஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக அது சரி ஒரு லைன் விடாமல் படிக்க சொல்கிறாங்களேன்னு படிச்சுட்ருந்தேன். அப்புறம் போக போக எல்லாம் பார்த்தா லாஸ்ட் பேஜில் என்ன பண்ணியிருக்காங்க, 1900 அப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் ப்ராசஸ் பேஸ்க்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கம்ப்ளீட்லி ஃபேக்கு. நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு உடனே பிங் பண்ணி இதை கேட்டது அவங்க எனக்கு 2 இயர்ஸ் பேக்கே இந்த மாதிரி ஒரு கால் லெட்டர் வந்திருக்கு, இது கம்ப்ளீட்டாக ஃபேக்கு, இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் அவேராக இருக்கிறதுக்காக நான் இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். உஷாராக இருங்க. எங்கே எதுனாலும் ₹1 வாங்காமல் தான் வேலை தருவாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையுமே வந்து இன்டர்வியூக்காக வந்து அமௌண்ட் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அனுபவமும் இருந்திருக்கு. இண்டிகோவில் வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் பீப்பிள் கிட்ட மாட்டி, அதாவது ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் சொல்லி ஒரு 10,000 கிட்ட லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பி அவேர். தேங்க்யூ.